ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே ரஷ்யாவும் சேகரை தனியாக கூப்பிட்டு, நீ அந்த நீலாம்பரியை குறைச்சி இட போட்டுறாத, அவள் எப்போ வேணாலும் திரும்ப அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரில் கையெழுத்தை வாங்குறதுக்கு உங்ககிட்ட வரலாம். அவள் இப்போ கை முறிஞ்சிருக்கிறதுனால அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டா. ஆனால் அவள் சீக்கிரமாகவே குணமாயிட்டா அப்படின்னா அப்புறம் திரும்பவும் ப்ராப்பர்ட்டியை தான் பேருக்கு எழுதி வைக்க தான் பார்த்துட்ருப்பா. அதுக்கப்புறம் மொத்த சொத்து அவள் பேருக்கு போயிடும். அப்புறம் நான் உனக்கு கொடுக்கறது கூட எனக்கு பணம் இருக்காது, 1 கோடி ரூபாய் என்ன எப்படி கொடுப்பனே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பவும் இவளும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஃபைஸோ ஏதோ டிராயிங் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ராகத் வரதை பார்த்துட்டு, என்னாச்சுன்னா பாட்டிலாம் எப்படி போச்சு, ஹயா சந்தோஷமாக இருந்தால, அப்புறம் நீங்கள் சனம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறான். சரி பரவாயில்ல, நான் உடனே இந்த விஷயத்த சொன்னாலும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல, அதனால மறுபடியும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங்கை காட்டுறான். அவன் வரைஞ்ச டிராயிங்கை அதில் பார்த்தா ஹயாவும் இவனும் ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் கனவு கண்டு டிராயிங் வரைஞ்சிருப்பான் போல். ஸோ அதை பார்த்துட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட போனால் டக்குன்னு இவனும் அவனோட கையை பிடிச்சி தடுத்துட்டு, நீ இந்த மாதிரி கனவு கண்டுறதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா என்னாச்சு, நான் எதுக்காக இந்த மாதிரி கனவு கண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஹயா எப்படி திரும்ப வந்துடுவாள், அதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழத்தானே போகிறோம், எதுக்காக நான் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டால் அவனும் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். ஆனால் பதில் சொல்லுங்கண்ணா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க அப்போ அவனுக்கு ஃபோன் கால் வந்துடுது. ஆர்மியில் இருந்தால் கால் பண்ணி உடனே வாங்கன்னு கூப்பிட்றாங்க போல். ஸோ அதனால அவனும் அங்கே இருந்து போயிடுறான். இந்த பக்கம் சேகரோ நீலாம்பரி ரூமுக்கு தான் வந்திருக்கா. அவள் சொன்னா இல்லையா, அவள் மட்டும் ரெக்கவர் ஆகிட்டா அப்படின்னா திரும்ப அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு. அதனால அவள் ரெக்கவரே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோப்பு நுரையை கரைச்சிட்டு பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஊற்றி விடலான்னு பார்த்தா எதிர்த்தாப்பில் ஒருத்தவன் படுத்து தூங்குறான். வேற யாரும் நம்ம ரிஹான் தான். இவன் இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்கிற உண்மை இன்னுமே அவளுக்கு தெரியல. யாரை நாங்கள் படுத்துருக்குறது, சரி யாராக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கரெக்டாக எழுந்திருக்கும் போது அந்த சோப்பு நரையில் வலிக்கு கீழே விழுகிற மாதிரி அங்கே சோப்பு நிறைய ஊற்றி விட்டுட்டு இருக்கா. ஊற்றி விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பும் போது டக்குன்னு டேபிளில் இடிச்சிருது. சத்தமே கேட்டுருது. ஆணு கத்திடுறா. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவள் அங்கே இருக்கிற கட்டிலுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியே போயிடுறான். அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சா டக்குன்னு அங்கே ஆகில் வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் கண்ணாலே கேட்டுட்டு இருக்கான், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அது அவளுக்கு புரியல. என்ன இப்படி இப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால், அம்மா தூங்குறாங்க, சத்தம் போடாமல் பேசு. சரி நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால், அதுவா அம்மாவோட செப்பல் அந்த பக்கமாக விழுந்துருச்சு, அதை எடுக்கலான்னு போனேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அம்மாவெல்லாம் பார்த்தது போதும், சரி இப்போ என் கூட வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவ்வளோ நீங்கள் போங்களேன் நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீ வரியா இல்லை உன்னை அப்படியே தூக்கிட்டு போவா அப்படின்னு கேட்டதும் சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போயிட்டு இருக்கா. ரூமுக்கு வந்து அவன் ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் பண்ணுற மாதிரி ரிமோட் வச்சுருக்கான் இல்லையா, அதை வச்சு லாக் பண்ணிவிட்டு இவகிட்டையும், சரி சனம் நான் உங்ககிட்ட ஈவினிங் ஒரு விஷயத்த சொன்னனே அதுக்கு நீ பதிலே சொல்லலையே அப்படின்னு கேட்குறான். அதாவது லவ் யூ சொன்னான்ல, அதுக்கு லவ் யூ டூ சொல்லலையேன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதாவது சனம் கிட்ட தானே அவன் சொன்னான். ஸோ என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஓ அப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படி தானே, இரு நானே உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே க்ளோஸாக அப்படியே பார்த்த மணிக்கே சவத்துக்கிட்ட போயிட்டு அவகிட்ட கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட போயிட்டு இருக்கான். இவளுக்கோ நர்வஸ்னஸாக இருக்குது, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு டக்குன்னு அவனோட காலை பிடிச்சி மிதிச்சு விட்டுறா. அவனும் ஆண்டு கத்திக்கிட்டு எதுக்காக என் காலை மிதிச்சேன்னு கேட்டா, நான் எப்போ மிதித்தேன், ஒருவேளை நீங்கள் என்னை கிஸ் பண்ண வந்தீங்களா, அந்த நர்வஸில் உங்கள் மேலே நான் காலை போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கோ ஒன்றுமே புரியல. உனக்கு என்னதான் பிரச்சனை சனம், நான் என்னமோ உன்னை புதுசாக தொடுற மாதிரி நீ இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது நீ நடந்துக்கிறதுலாம் பார்க்கும்போது, எனக்கு என்னமோ நீ சனமே இல்லைன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கோ ஒன்றும் புரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டே இருக்கா. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே கட் பண்ண ரிஹானோ அம்மாவுக்கு அடிப்பட்ட கையில் ஒத்தனை கொடுத்துட்ருக்கான். அப்போ அந்த பேக்கில் வச்சுருக்க தண்ணி வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு போல். ஸோ இந்த தண்ணியை போய் நான் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த நீலாம்பரிக்கோ கனவுல நம்ம சேகர் கையை முறிச்சு விட்டால் அது வந்துட்டு போகுது. அதுக்கப்புறமா நம்ம சனம் சொன்னா இல்லையா, நீங்கள் தான் இப்ராஹிமை கொலை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொண்டுட்டு ஆகில் மேலே அந்த பழியை போட்டிருக்கீங்களா, என்கிட்ட அதை நிரூபிக்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. உடனே இவளும் கனவு கண்ட மாதிரி எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அவள் அப்படி எந்த ப்ரூஃபை பற்றி பேசினா, ஆகில் கண்டிப்பாக அவள் சொல்கிறத நம்ப மாட்டான், ஆனால் அவள் ப்ரூஃபோட நிரூபிச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் என் மேலே சந்தேகம் வந்துருமே, இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போவே போயிட்டு அவளை ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அந்த சோப்பு தண்ணியில் காலை வைக்க போகிறா. டக்குன்னு மயக்க வந்து பெட்லேயே போய் விழுந்துடுறா. ரிஹானோ வந்து என்னாச்சுமா உங்களுக்குன்னு கேட்டால், ஒன்றும் இல்லைப்பா எனக்கு தலை வலிக்குது, சரிப்பா நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறா. இவளுக்கோ எழுந்திரிச்சு போக முடியல அந்த பெட்டை விட்டு, தலை பயங்கரமாக வலிக்குது, தலை சுற்றுது வேற. ஒருவேளை இதுவும் அவளோட வேலையாக இருக்குமோ, எனக்கு ஏதாவது கலந்து கொடுத்துருப்பாளா, நான் எந்திரிக்க கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அப்படியே புலம்பிக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறா.
இந்த பக்கம் ஆகிலோ கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தான் இல்லையா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க சனம், ஏதாவது வாயை திறந்து பதில் சொல்லு, உனக்கு என்னதான் ப்ராப்ளம், எதுக்காக இப்படி வித்தியாசமா நடந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, அதுவாங்க அது வேற ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், எனக்கு வந்து பயங்கரமா தலைவலிக்குது, டயர்டா வேற இருக்கு, அதனால தான் அப்படி நடந்துக்கிற, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும், ஐம் ஸோ சாரி சனம், நான் உண்மையிலேயே உன்னை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பாரு, உனக்கு தலைவலிக்குதுன்னு எனக்கு தெரியாது சனம், சரி வா வந்து ரெஸ்ட் எடு, வா தூங்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா, இவ்வளோ டக்குன்னு எனக்கு முதுக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அட இன்னும் முதுக வலிக்குதா, இப்போதான் உனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னால் திரும்ப எப்போ முதுக வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னால் டக்குனு இவ எழுந்திரிச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து படுத்து தூங்கினா நல்லா போயிடுவேன் அப்படின்னு சொன்னால், சரி படுத்து தூங்குன்னு சொன்னால் இங்கே இல்லை, இந்த பெட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் போயிட்டு வேற பெட்டில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேற பெட்னா எங்கே போய் படுக்க போகிறேன், ஏன் இந்த பெட்டுக்கு என்ன நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த பெட்டில் படுத்ததுனால தான் எனக்கு வந்து முதுகு வலியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நான் வேற எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா என்னோட பழைய ரூமில் போய் படுக்க போகிறேன் அப்படி தானே, சரி வா நானும் வரேன் அப்படின்னு சொன்னா, இல்லை நீங்களாம் வர வேணாம், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அங்கே வர வந்துக்கிட்டு, நானே நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் உங்களை வந்து எழுப்புறேன், இப்போ நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போய்ட்றா. ஒன்றுமே புரியல, வெளியில் தலைவணியை தூக்கிட்டு வந்துட்டு, இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் வித்தியாசமாக இருக்காங்களே, அம்மா என்னடானா கண்ணு தெரியாட்டியும் என்னை வந்து கொல்றதுக்கு பார்க்குறா, பையனடானா ரொமான்ஸுங்கிற பேரில் என்னை வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், எப்படி தான் அவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே போயிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஹயாவோ ராகத்துக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா, அவன் என்னடானா யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்ருக்கான். என்னாச்சு ராகத், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால், அது வந்து இப்போ எமர்ஜென்சி கால் வந்துச்சு எனக்கு, நான் இப்போ உடனே போயாகணும் ஆரம்பிக்குன்னு சொன்னால், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் போயிட்டா நான் எப்படி இந்த வீட்டில் தனியாக இருப்பேன், என்னாலாம் இருக்க முடியாதனால நீங்கள் எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். புரிஞ்சுக்கோ ஹயா, நான் இப்போ போயே தான் ஆகணும் அப்படின்னு அவன் கிளம்புனா, டக்குன்னு இவ்வளோ பின்னாடி போயிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்கா. நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவன் இங்கே இருந்து போயிடுறான். அவன் வந்து அப்படி போகிறத பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதுக்கு போகிறாங்கிற மாதிரி கண் கலங்கி பார்த்துட்ருக்கா. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஃபைஸுமே பார்த்துட்டு தான் இருக்கிறான். எதுக்காக ஹயா இவ்வளோ வருத்தப்படுறா அப்படிங்கிற மாதிரி. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு, காலங்கத்திலே நம்ம சனம் தூங்கிட்டு இருந்தா ஆகில் வந்து அவகிட்ட குட் மார்னிங் சொல்கிற விதமாக பக்கத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு அவ்வளோ பயந்து போயிட்டு, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்டா, அட நான் உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், குட் மார்னிங் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், சரி இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, என்ன எனக்கு எப்படி இருக்குது, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீ தானே சொன்ன நேற்று முதுகு வலின்னு சொன்னேன், அப்புறம் வந்து தலைவலின்னு சொன்னேன், இப்போ எல்லாம் ஓகேவான்னு கேட்டா, நல்லா இருக்குன்னு, இங்கே பாருங்கள் நான் நல்லா ஆடுறேன் பாடுறேன் குதிக்கிறேன், நீங்களும் வாங்க சேர்ந்து குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே இழுத்து வச்சுட்டு குதிச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பைத்தியம் மாதிரி. என்னாச்சு சனம், நீ ஏன் இப்படி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன், சரி ஓகே கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறான். ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதட்டத்தோடய கேட்டா, ஒன்றும் இல்லை கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவன் டைமண்ட் ரிங் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல் இவளுக்கு கொடுக்கறதுக்காக. அதை அவள் வரலில் போட்டு விட்டுட்டு இருக்கான், ரொம்ப பாசத்தோடையும் லவ்வோடையும் கேரோடையும். ஆனால் அவளுக்கு அது எதுவுமே தெரியல, இது உண்மையான டைமண்டான்னு கேட்குறா. அஃப்கோர்ஸ் இது டைமண்டு தான், பாட்டி தான் இந்த ரிங்கை என்கிட்ட கொடுத்தாங்க, என்னோட மனைவிக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க, அதனால தான் இப்போ நான் உனக்காக இதை கொண்டு வந்திருக்கேன், இந்த ரிங்கை நீ பார்க்கும் போதெல்லாம் உனக்கு ஏனாபகம் தான் வரணும், சரி இதை நீ கழட்டிடாமல் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். சரிங்க அப்படின்னு அவன் இங்கேருந்து ஓட போனா, டக்குன்னு அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு, நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தேன் அது மாதிரி நீயும் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னா, என்ன கிஃப்ட் என்ன வேணும், நான் உங்களுக்கு அப்படி என்னங்க பெருசாக கொடுக்க போகிறேன்னு கேட்டால், உன்னால் அது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டனா கிஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கான். நைட்டு மிஸ் ஆன கிஸ்ஸை இப்போ கொடுக்கறதுக்காக. அதுக்குமே அவள் டக்குன்னு அங்கேருந்து எழுந்திரிச்சிட்டு போயிட்டு, எனக்கு நிறைய வேலை இருக்குது ஆகில், நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன், பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யணும், உங்களுக்கு சாப்பாடு செய்யணும்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்றா. இவன் அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே, பொண்டாட்டியை அவ்வளோ ஈஸியாலாம் ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ணிட முடியாது போலே, ரொம்ப கஷ்டம்தான் போல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.